மாணவர்களை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதான் சொல்லியாச்சு. எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள் வெளிநாடுகளில் சிறந்து விளங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டதன் காரணமாகவே மும்மொழிக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். திமுகவுடைய மொழிக் கொள்கையை புரியாமல் மக்களை குழப்புவதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இந்த இருமொழிக் கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளிவிவரம் தான் சொல்லுது. உலகத்திலேயே அதிகமான வெளிநாடுகளிலே அதிகமான பேர் நல்ல வெல் பிளேஸ் பொசிஷனில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் தான். அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 57 ஆண்டு காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு வந்து கொண்டாந்து கெடுக்க பார்க்குறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிற பூரா உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க.